ஆனந்தி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நாளை சபாநாயகரை சந்திக்க திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருந்த பிளவு சரி செய்யப்பட்டு நேற்று 2 தரப்பினரும் சபாநாயகரிடம் கட்சித்தாவல் தடை குறித்து நடவடிக்கை எடுப்பது குறித்து இந்த மனுக்களை இபிஎஸ் தரப்பு மற்றும் சி வி சண்முகம் தரப்பு வாபஸ் பெற்றிருந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஜயபாஸ்கர் தனது வீட்டில் தனது ஆதரவாளருடன் காலையிலிருந்து அதாவது கருத்து கேட்பு நடத்தி வந்தார். தொடர்ந்து அதிமுகவிலே இருக்கலாமா அல்லது தாவேகாவில் இணைந்து பணியாற்றலாமா என்பது அல்லது அரசியலிருந்து ஓய்வு பெறலாமா என்பது குறித்தெல்லாம் அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சில நிர்வாகிகள் அதிமுகவிலே தொடர்ந்து இருந்து பணியாற்ற தனது விருப்பங்களை தெரிவித்தனர். பல்வேறு நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருமே தாவேகாவில் இணைந்து பணியாற்றலாம் என்ற கருத்தை முன்வைத்தனர். இந்த நிலையில் இன்று மாலை புதுக்கோட்டையிலிருந்து சென்னை புறப்பட்டு நாளை சபாநாயகரை சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அந்த சபாநாயகர் சந்திப்பும் போது ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை சபாநாயகரை சந்தித்த பின்புதான் செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவினரிடையே மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி.